இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வெண்மை நிறம் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிவான ஒரு நிறமா இருக்கும். அவங்க யூஸ் பண்ற காஸ்டியூம்ஸ்லேருந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயங்கள் செய்றாங்க அப்படின்னா, வெண்மை நிறம் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்றது உண்டு. பொதுவா கடவுள் நீங்க கேட்ட மாதிரி, எப்பயுமே கேதுக்கான கடவுள் யார சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம விநாயகர சொல்லுவோம். ஸோ இவங்க எந்த காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும், காரியமா நான் போய் பேச போறேன் அப்படின்னா கூட, விநாயகர் பெருமான போய் வழிபட்டுட்டு போனாங்க அப்படின்னா, அந்த போகக்கூடிய காரியம் வந்து சித்தியாகும். நல்லபடியா நடக்கும் அப்படின்றத சொல்லலாம். அது மட்டும் இல்லாம படிக்கிற குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் கூத்தனூர் சரஸ்வதி. சரஸ்வதி தாயார வச்சு வழிபட்டாங்க அப்படின்னா, இவங்களுடைய படிப்புல மேம்படக்கூடிய நிலை இருக்கும். நல்ல விஞ்ஞானிகளுங்க, நல்ல அறிவாளியா இருப்பாங்க பிள்ளைங்க. அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம்ன்றது ஒண்ணு கிடைக்காம இருக்கும். ஏன்னா கேது வந்து நெறைய தடைகளையும் குடுப்பார். அந்த தடைகள விலக்குறதுக்கான தனித்துவம் யாருக்கு இருக்கு அப்படின்னா, சரஸ்வதி தாயாருக்கு இருக்கு. ஸோ கூத்தனூர் சரஸ்வதி நிச்சயமா வாழ்க்கையில ஒரு நாளாவது போயிட்டு படிக்கிற குழந்தைங்கள்ல இருந்து என்னதான் வயசானாலும் நம்மளோட நாலேஜ்ன்னு ஒரு விஷயத்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா? அப்டேட்டிங்ன்றதுக்கு கண்டிப்பா இந்த தாயார் வழிபாடு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாரி இதுக்கான ஒரு மரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த நட்சத்திரத்தில பிறந்தவங்க இந்த மரத்த வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அந்த நட்சத்திரத்துக்கு அதுதான் உரிய மரம்னு சொல்லுவோம். ஸோ அது மாரி எட்டி மரம். ஏதாவது நம்ம கோயில் ஸ்தலங்கள்ல கண்டிப்பா விருட்சம்னு சொல்லிட்டு வச்சுட்டுருப்பாங்க. இங்க நம்ம திருவொற்றியூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, வடிவுடையம்மன் கோயில்ல எல்லா நட்சத்திரத்துக்கான மரமும் இருக்கும். ஸோ அந்த மாரி மரத்துக்கு வந்து தண்ணி போய் ஊத்திட்டு வர்றது, நம்ம நட்சத்திர நாள்ல போய் அந்த மரத்த பார்த்து வழிபட்டுட்டு வர்றது, இந்த மாரிலாம் பண்ணும்போது நிச்சயமா மாற்றங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும்.